இட்லி, தோசைக்கு ஒரு அற்புதமான சுவையில கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கூடவே 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு இந்த நீல கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கத்திரிக்காய் நல்ல சுருளை வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு. தக்காளி, வெங்காயம், இந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா குழைவா வேகட்டும். நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அந்த சூட்லேயே வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சி தாளித்து விட்டோம்னா சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி. இதை கெட்டிமாக துவையல் மாதிரி அரைச்சி சாதத்துக்கு கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.